இந்த மாரி படங்கள்லாம் இருக்கா? 2 சின்ன பசங்க மனசுல எந்த அளவுக்கு ஈவல்னஸ், எந்த அளவுக்கு ரிவெஞ்ச், எந்த அளவுக்கு செக்சுவல் திங்ஸ்ன்னு இந்த பசங்களோட கேரக்டரைசேஷன பார்த்து நான் ஆடி போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லியாகணும். பொதுவா ஒரு படம் வரப்போதுன்னா, அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா தான் நெறைய சர்ச்சைகள், நெறைய விமர்சனங்கள் அப்படின்ற மாரியான நெறைய விஷயங்கள அந்த படம் ஃபேஸ் பண்ணும். ஆனா இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரெய்லர் வரும்போதே இந்த படத்தோட டீம் நெறைய பிரச்சனைகள, நெறைய சர்ச்சைகள ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கீழ தெரிற இந்த 2 சீன பார்க்கும்போது நெறைய பேர் வந்து இது கில்மா படத்தோட சீனு. இது வந்து வேற மாரியான ஒரு படம் போல அப்டின்ற மாரி நெறைய பேர் நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது கிடையாது. அது இந்த படத்தோட சீன் தான். இந்த படத்துல வெறும் கில்மா மட்டும் தான் இருக்கு அப்டின்ற மாரி கூட ஒரு சில பேர் நெனச்சிட்டு இருக்கலாம். அப்பல்லாம் கிடையாது. நெறைய விஷயங்கள ஓப்பனா, ராவா இந்த படத்துல காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்டின்னு தெரிஞ்சாலே ஒரு சில பேருக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். கூலி படத்துல அமீர் கானோட அப்பா ரோலா ஒருத்தர் வருவார்ல. அவர் தான் இந்த படத்த எடுத்திருந்தாரு. அண்ட் அவரு தக் லைஃப்லயும் வந்திருப்பாரு. நெறைய படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. அது இல்லாம நெறைய படத்த அவரு டைரக்ட்டுமே பண்ணியிருக்காரு. முக்கியமா இந்த படத்தோட பேர நான் இன்னும் சொல்லல. இந்த படத்தோட பேரு நை வரன் பட் லோன்ச்சா கோன் நஹி கோன்ச்சா. ஒரு மராட்டி படம். இது வந்து 3 பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கு. நீங்க பே பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். தமிழ் டப்லாம் இல்ல. பார்த்த வரைக்கும் NH மராட்டின்ற இந்த சேனல்ல மட்டும் கட் பண்ண வெர்ஷன ஃப்ரீயா விட்டுருக்காங்க. வேணுன்றவங்க இந்த சேனல்ல போய் பார்த்துக்கலாம். ஸோ அன்கட் வெர்ஷன், கட் வெர்ஷன் அப்படின்ற மாரி 2 வெர்ஷன் ஆன்லைன்ல இருக்கு. அதுல அன்கட் வெர்ஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் 2 வெர்ஷனையுமே பார்த்துட்டேன். இதுல இருக்கக்கூடிய சீன்ஸ் இதுல இருக்காது. அதுல இருக்கக்கூடிய சீன்ஸ் இதுல இருக்காது அப்படின்ற மாரியான ஒரு சில டிஃபரன்ஸ் வந்து 2 வெர்ஷன்லயுமே இருக்கிற மாரி பார்த்திருந்தேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம இந்தியன் சினிமால வருஷத்துக்கு 2டே 2 படங்கள் இந்த மாரி படங்கள் வந்துச்சுன்னு வைங்களேன், நெறைய பேர் வந்து தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சினிமாவ வெறும் என்டர்டெயின்மென்ட்டா, வெறும் ஆர்ட்டா பார்க்காதவங்க இத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கல்ல. அவங்க பார்த்தாங்கன்னா ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்கு அப்டின்ட்டு நான் நெனைக்கிறேன். இந்த படத்த நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்டின்றத மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.